தரவுகளோட என் கணிப்பை சொல்கிறேன். 100% கம்யூனிட்டியோட ஆதரவு இல்லைன்னா சீமான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் 4வதாக வந்து 8 விழுக்காடு வாக்கு வாங்கி அங்கீகாரத்தை பெற்றுக்க முடியாது. சீமான் 8 எடுத்தது காரணம் பறையர்களுக்காக பேசினார், தேவேந்திரர்களுக்காக பேசினார், பன்னார் நாவிதர் புயர்களுக்காக பேசினார், செம்முந்தருக்காக பேசினார், அகமுடையாருக்காக பேசினார், முத்தரையருக்காக பேசினார். இந்த சமூகங்கள் பேசுறது இன்னைக்கு ரீச் ஆகிறதுல சீமான் உயர்ந்து போய் நிற்கிறார். இதுதான் சீமானுக்கு பலம். குறிப்பாக அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத மலையாளி எம்ஜிஆரையும் கலைஞர் அவர் தெலுங்கர்னு சொல்றாரு. அவர் கருத்து அவர் வந்து தெலுங்கர்னு சொல்லி 2 பேரையும் அடிச்சு பேசுறாரு. அப்ப இந்த மக்களுக்காக தெளிவா சீமான் இருக்கிறார். ஸோ இந்த மக்களுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. இப்படிதான் கட்சிராம் வந்து யூபியில் வளர்ந்தார், பீகார்ல நிதிஷ்குமார் வளர்ந்தார், இன்றும் நிதிஷ்குமார் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கிறார். அப்போ இந்த மக்கள் வாக்க பெற்ற இந்த மக்களுக்கு முதல்வராட்டு சீமான் தான் இருக்கிறாரு. அவங்க சீமான் எழுப்பி வந்தாதான் நாம அதிகாரத்துல வர முடியும்னு அந்த மக்கள் நினைக்கிறாங்க. அதுல எடப்பாடி பிசிவி சண்முகத்தால பாதிக்கப்பட்ட 10 விழுக்காடு எம்பிசி சமூக மக்களும் பறைய தேவேந்திர குல வேளாளருக்கு கூடுதல் அதிகாரமான 20 விழுக்காடு இருக்காங்க. அவங்க வாக்குகளும் சீமானுக்கு பெரிய அளவுல வரும். இதுல எதிர்தரப்பு வந்து ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகும், அருந்ததியர் பிறமொழியாளர் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகும். இது ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான். இந்த பறைய தேவேந்திர குல வேளாளர் அருந்ததியர் இதுல போகும். விஜய் மேலேயே ஒரு அபிமானம் மக்களுக்கு இருக்குது. ஏன்னா திமுகவும் அதிமுகவும் நம்ம ஜாதிகளுக்கு எதுவும் பண்ணல, விஜய் வந்தா பண்ணுவாருன்ற ஒரு அபிமானம் இருக்குது. ஆனா விஜய் எந்த இஷ்யூவும் பேச மாட்ட போறதில்லை. ஆனா இந்த மக்களுக்காக களத்துக்குள்ள இருக்க போறது சீமான் தான். 214 போடக்கூடிய கெப்பாசிட்டி சீமான் தான். நிரந்தர சக்தியாட்டு இருக்க போறது சீமான் தான் சொல்லும் போது விஜய மாற்றா நினைச்சு கற்பனையில உள்ள ஆஸ்பிரேஷன்ஸ் ஓட்டர்ஸ் கூட நிஜத்துல சீமானுக்கு தான் வரும். அது களம் அமையும் போது சீமான் அந்த மக்களை தன்வசம் திருப்பிடுவார். எப்படி 1 விழுக்காடுல இருந்த ஈரோடு கிழக்குல 6.3க்கு போனாரோ, இப்ப 8 விழுக்காடுல இருக்கிறவர் 17 விழுக்காடுக்கு தெளிவா போயிருவார். 8 விழுக்காடுல இருக்கிறவர் 17 விழுக்காடுக்கு தெளிவா போயிருவார். எப்படி நான் அதை சொல்றோம்னா, அரசியல் விரத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது என் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், நீங்க ஒருத்தர் தான் ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை வந்து சொல்லி தந்தீங்க. 100% கம்யூனிட்டி வந்து சீமான் கையில் எடுத்து போது அவர் மிகப்பெரிய ஒரு ஆதரவு வளையத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பல நாட்களாக சொல்லிட்டு வரீங்க. இப்போ சமீபத்தில் தி இந்தியன் எக்ஸ்பிரஸும் அதை குறித்து ஒரு ஆர்டிகல் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ் தான், ஆனால் எளிதில் வந்து இதை வீழ்த்தி விட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துருக்காங்க. இது சீமானுக்கு எந்த அளவுக்கு லாபமாக அமையும் நினைக்கிறீங்க சார்? 100க்கு 100 தரவுகளோட என் கணிப்பை சொல்கிறேன். 100% கம்யூனிட்டியோட ஆதரவு இல்லைன்னா சீமான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் 4வதாக வந்து 8 விழுக்காடு வாக்கு வாங்கி அங்கீகாரத்தை பெற்றுக்க முடியாது. ஏன் ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்கு பிராண்டிங் மாஸ்டராக இருக்கிறவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆக்கும், ராகுல் காந்தி ஆக்கும் 4%க்கு மேலே சீமானுக்கு வராதுன்னு தான் புலம்பிட்டு இருந்தார். அண்ணாமலை வந்ததில் சீமானுக்கு பெரிய பாதிப்பு. அண்ணாமலை 3வது பெரிய தலைவராக வந்துட்டார். 3வது பெரிய தலைவரானா 3rd ஆல்டர்னேட்டிவ் லெவலில் ஒரு அணியை வச்சு 18 வந்துட்டார். இண்டிவிஜுவலாக சீமான் தான் அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் அந்த இதில் இருக்கிறாரு. அண்ணாமலை ஒரு அணியை கட்டமைச்சு நாங்கள் தான் திமுக அதிமுகவுக்கு மாற்றினி வந்துட்டார். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த இதை முன்னெடுத்து பசுமன் ஐயாவோட ஆன்மீக இதுக்கு அண்ணாவே ஓடிட்டாருன்னு பிரச்சாரம் பண்ணி ஜெயலலிதா ஊழலுங்கிறத முன்னெடுத்து அவர் வந்து 18 விழுக்காடு வாக்கு அண்ணாமலை எடுத்தார். அதில் தேர்தலுக்கு பிறகு அதிமுக முக்குலத்தோர் கையில் வந்துடும், எடப்பாடி பழனிசாமி விரட்டிடுவாங்கலாம் அவர் ஒரு ஆஸ்பிரேஷன்லாம் கொடுத்து அந்த ஓட்டை எடுத்தார். அண்ணாமலை இந்த மாற்றுன்னு வரலைன்னா சீமான் 12 விழுக்காடு வாக்கு போயிருப்பார். நீங்கள் அப்பயே சொல்லியிருந்தீங்க, நீங்கள் நல்லா தெரிஞ்சு. அண்ணாமலையால் தான் சீமான் 8 விழுக்காட்டுக்குள்ளே நின்னார். இதான் உண்மை. அண்ணாமலைக்கு பதிலாக பாஜகவுக்கு யார் தலைவர் இருந்தாலும் சீமான் 12க்கு போயிடுவார். இப்போவும் சீமான் வந்து அண்ணாமலைக்கு விழுந்த 18 விழுக்காடு வாக்குகளையும் குறிவைக்கிறார். இப்போ நீங்கள் எப்படி வந்தாருங்கிறதுக்கு சொல்லணும். இந்த மாதிரி இந்தியா அலையன்ஸ் ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் எதிரில்
அகாலிடல் பஞ்சாபில் நிற்க முடியல, பாதியாக போயிட்டாங்க. ஆம் ஆத்மி கீழே போயிட்டாங்க. ஐஎன்எல்டி ஹரியானாவில் கீழே போயிட்டாங்க. பிஆர்எஸ் தெலுங்கானாவில் கீழே போயிட்டாங்க. இப்போ பிஆர்எஸ் ஏறி போகிறாங்க உள்ளாட்சி தேர்தலெல்லாம். பகுஜன் சமாஜ் பார்ட்டி யூபியில் கீழே போயிட்டாங்க. ஆனால் சீமான் 3.8 விழுக்காடு இருந்தவர் 8.2 விழுக்காடு வந்திருக்காரு. எப்படி இவர் வந்துட்டாருங்கிறத சத்திரியன் ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட பிரைம் மினிஸ்டர் மோடியே சீமானை பற்றி யோசிக்கிறாரு. சீமான பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், சீமான் கேண்டிடேட்டாக சொன்னால், சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சொன்னால் வரும், அது எப்படி இருக்குங்கிறத பிஎம்ஓவில் அதை பற்றி யோசிக்கிறாங்க. இவர் வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணனை வச்சு எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ண முடியுமாங்கிறத ஒரு திட்டம் போகுது. எடப்பாடி கன்வின்ஸ் ஆக மாட்டார், ஒத்துக்க மாட்டார். அது வேற அந்த திட்டம் போயிட்டு இருக்கு. எடப்பாடி கன்வின்ஸ் ஆக மாட்டார், ஒத்துக்க மாட்டார். அதுக்காக தான் அண்ணாமலையை மீண்டும் கொண்டு வந்து முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. பட் சீமான் 8 எடுத்தது காரணம், பறையர்களுக்காக பேசினார், தேவேந்திரர்களுக்காக பேசினார், வண்ணார் நாவிதர் புயர்களுக்காக பேசினார், செங்குந்தருக்காக பேசினார், அகமுடையாருக்காக பேசினார், முத்தரையருக்காக பேசினார். இந்த சமூகங்கள் பேசுறது இன்னைக்கு ரீச் ஆகிறதுல சீமான் உயர்ந்து போய் நிற்கிறாரு. இதுதான் சீமானுக்கு பலம். குறிப்பாக இதில் இந்த இடத்துக்குள்ள 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி நடந்த நகர்ப்புற உள்ளாட்சியில் நான் கூட சொன்னேன், சீமானுக்கு ஓட்டு வராது, அண்ணாமலை தான் 3வது வருவார். நான் கூட சொன்னேன். நீங்கள் ரசிகை தம்பிகள் கூட உங்களை விமர்சிச்சாங்க. விமர்சிக்கும் போது கூட நான் இது ஆதன் மாதேஷன்கிட்ட யார் 3வது வருவார்னா அண்ணாமலை வருவார், டெல்லி ரிசல்ட்ஸோட வருவார், டெல்லி பணபலத்தோட வருவார்னு தான் நான் சொன்னேன். பணபலமும் இருக்குதுங்கிறத சொன்னேன். நான் மறுத்து பேசலை, நம்ம கரெக்டாக பேசணும். டெல்லி ஃபண்ட் பண்ணுறாங்க, அண்ணாமலை தன் திறமையை காட்டி வருவாருன்னு சொன்னேன். அண்ணாமலை வந்தார். சீமானுக்கு பலகீனம் இருக்குன்னு சொன்னேன். அந்த உள்ளாட்சி தேர்தலில் என்ன மனுஷபுத்திரனும் ராஜீவ்காந்தியும் என்ன விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் நான் சொன்னதே அண்ணாமலை தான் 3வது வருவாருன்னு சொன்னேன். அவங்க சீமான் விழுந்துட்டாங்க, திராவிடத்தை எதிர்த்து பேசணும் விழுந்துட்டாருன்னு அவங்க ரொம்ப பேசினாங்க. நான் பேசாததையும் சொல்லி என்ன பேசினதாட்டு பண்ணாங்க. நான் சொன்னேன், கன்ஷிராம் கட்சி மாதிரி இதை உள்ளாட்சி தேர்தலில் வச்சு முடிவு பண்ண முடியாதுன்னு ராஜீவ்காந்தி கிட்டே பேர் சொன்னேன், பன்ஷபுத்திரின் பேர் சொன்னேன். இன்றைக்கும் அந்த இது சன் வலைவழியிலே இருக்குது, தட்டி பார்த்தா அது கிடைக்கும். ஸ்டாலின் அவர்கள் வந்து பழனிக்குமாருங்கிற ஆணையர் மூலமாக தம்பி தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்தாயா, ஒரே சதவீதம்னு சீமான அவமானப்படுத்தினார். பாஜக அதிகம், டிடிவி தினகரன் அதிகம். டிடிவி தினகரன் ஆள் பலம் உள்ளவர். டிடிவி தினகரன் நிறைய கவுன்சிலர்லாம் அவங்க ஜெயித்தாங்க. பல இடங்களில் டிடிவி தினகரனுக்கு செல்வாக்கான ஆட்கள்லாம் கவுன்சிலராக ஜெயித்தாப்புல. இன்னும் கூட செந்தில் பாலாஜி வந்து டிடிவி தினகரனுக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு அமைப்பு பலம் சரியாக இருக்குங்கிறத வியூ பண்ணி பேசுகிறார். ஸோ அந்த இதுவும் இருந்தது. சீமான் ராக் பாட்டம் போயிட்டார். ஈரோடு கிழக்கு இதில் 1 விழுக்காடு ஓட்டு தான் அந்த தொகுதிக்குள்ளேயே சீமானுக்கு இருந்தது. ஆனால் சீமான் அதில் வந்து அந்த அருந்ததியர், விஜயநகர பேரரசு, அவர் கருத்து அந்த இதெல்லாம் எடுத்து ஒரு போலரைசேஷன் பண்ணார். கைகோளர்கள் போர்க்களத்தில் நிற்கக்கூடியவங்க செங்குந்தர்கள்னு, செங்குந்தர்களுக்கு ஆதரவான ஒரு போலரைசேஷனை, செங்குந்தர்களோட அரசியல் பாதிக்கப்படுது, செங்குந்தர்களுக்கு உரிய மரியாதை இல்லைன்னு ஒரு அரசியலை சீமான் அவங்க வந்து முன்னெடுத்தார். விளைவு 1 விழுக்காடில் இருந்த சீமான் 6.3 விழுக்காடுக்கு போயிட்டார். எடப்பாடி வெள்ளாள கவுண்டர், எடப்பாடிக்க பிரச்சார பீரங்கி செங்கோட்டையே வெள்ளாள கவுண்டர், கேண்டிடேட்டு வெள்ளாள கவுண்டர், மாவட்ட செயலாளர் வெள்ளாள கவுண்டர், எல்லாம் வெள்ளாள கவுண்டர்களாக நின்னும் அண்ணாமலை வேற அன்னைக்கு பாஜக சார்பாக ரெட்டலைக்கு வந்து தன்னோட பிரச்சாரத்தை பண்ணார். 30 விழுக்காடு வர வேண்டிய அதிமுக ரெட்டலை 25 விழுக்காடுக்கு போயிட்டு சமூக நீதியை சூறையாடக்கூடிய சிம்பல்னு செங்குந்தர் மக்களும் மற்ற பறையர் மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க. 1 விழுக்காடுல இருந்த சீமான் 6.3 விழுக்காடுக்கு வந்துட்டார். உள்ளாட்சி தேர்தலில் 1 விழுக்காடுக்கு போன சீமான் தன்னுடைய பிரச்சார பலத்தால சமூக நீதி செங்குந்தர்க்க இஷ்யூ எடுத்து 6.3க்கு போயிட்டாரு. வெள்ளாள கவுண்டர் அல்லாதவர்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராக போனதில் எடப்பாடி வந்து 5 விழுக்காடு குறைஞ்சி போயிட்டார். அப்போ சீமான் 6.3 விழுக்காடு அந்த இடைத்தேர்தலை எடுத்ததுனால தான் இப்போ அதே ஈரோடு கிழக்கில் 8.3 எடுத்தார். 8.3 அவர் எடுக்கும்போது ஆற்றல் அசோக்குமார்னு ஒரு மணி பேக் ஏதோ 500 கோடி ஏதோ ஓப்பன் ஆட்டையை கொடுத்துருந்தாரு. அவர் வந்து 23 விழுக்காடு வாக்கு தான் எடுத்திருந்தாரு. எடப்பாடி பழனிசாமியே சீமானுக்கு சமூக நீதி அதிரடியில் 8.3 அவர் உயர்த்தி
பல எளிய பிரிவு மக்கள் வாக்குகளை தன்வசப்படுத்தி இவர் 23ல் 5 குறைஞ்சாருன்னா இது 18 பேரும் அது 13 பேரும் கொங்கு மண்டலத்திலே எடப்பாடிக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இல்லைங்கிற ஒரு தோற்றம் வரவும் அந்த இது வந்து மற்ற பகுதிகளிலும் தன்னை பலகீனப்படுத்தினோன்னு எடப்பாடி பழனிசாமி வந்து தெளிவாக அந்த களத்துக்குள்ளே வராமலே போயிட்டார். சீமான் களத்துக்கு வராத கொலை நாய்கள்னு விஜய், எடப்பாடி பழனிசாமி, என்டிஏ எல்லாத்தையும் அடிக்கிறாருன்னு சொன்னால் களத்துக்குள்ளே நின்னது ஒரு பெரிய பெருமைங்கிறதும் அந்த இடத்துக்குள்ளே வருது. களத்துக்குள்ளே நின்ன சீமான் அந்த தேர்தலில் 16 விழுக்காடு வாக்குகள் எடுத்தார். அந்த வாக்குகளின் தன்மை எப்படின்னா பிஜேபி நிற்கல, அதனால அந்த வாக்கு வந்ததுன்னு சொன்னால் அது தவறு. மாட்டிறைச்சியை பற்றி தான் அவர் பேசினார். திப்பு சுல்தானை பற்றி தான் பேசினார். திப்பு சுல்தான் வேலுநாச்சியாருக்கும் திப்பு சுல்தான் தீரன் சின்னமலை கவுண்டருக்கும் பண்ண அந்த ஹெல்ப்பை தான் பேசினார். பழனி பாபாவை பற்றி தான் பேசினார். காயிதே மில்லத் சாஹிப்பை பற்றி தான் பேசினார். முஸ்லீம் மட்டும் பெருசாக வந்திருக்காது. பட் தன்னுடைய நிலைப்பாட்டில் அவர் நின்று தான் அந்த களத்தை ஆடினார். அப்போ சீமானுக்கு வரக்கூடிய வாக்குகள்ங்கிறது நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே தான் பெரிய அளவில் வருது. ஏடிஎம்கே 2 ஜாதிகளுக்கு பலன் அளிக்கக்கூடிய ஒரு கட்சியாக போயிட்டு ஏடிஎம்கேல வந்து வண்ணார்களுக்கு பலன் இல்லை, நாவிதர்களுக்கு பலன் இல்லை, குயவர்களுக்கு பயன் இல்லை, வேளிர் குயவர் உடையார் அந்த மாதிரி அவங்கள சொல்லுவாங்க, செங்குந்தருக்கு பலன் இல்லை. தென் அந்த கட்சிக்குள்ள வலையருக்கு பலன் இல்லை, முக்கோருக்கு பலன் இல்லை, பரதவருக்கு பலன் இல்லை. இப்படி அந்த கட்சிக்குள்ள போயர், ஒட்டர், வீட்டு கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், குடும்ப கவுண்டர், மருத்துவர், மங்களா எந்த சமூகத்துக்கும் பலன் இல்லாத ஒரு கட்சியாட்டு ஜெயலலிதா தலைமையில இருந்த அதிமுகங்கிற நிலை மாறி இது வந்துடுச்சு. அப்போ சீமான தங்களில் ஒருத்தரா பார்க்குறாங்க. சீமான் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு கொடுக்கணும், பரவலா வாழக்கூடிய சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறதெல்லாம் சீமான் தான் பேசுறாரு. அப்ப சீமானோட அந்த பேச்சு வந்து சமூக நீதி பார்வையில் இருக்குது. பரவலான எண்ணிக்கை உள்ள சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு வேணுங்கிறத சீமான் பேசுறாரு. அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தாதான் பெரும்பான்மையா இல்லாமல் பரவலா இருக்கக்கூடிய சமூகங்களோட அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறன்னு சீமான் பேசுறாரு. அதற்காக சீமான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எவ்வளவு மகத்தான மாமனிதர், அவரை வச்சுதான் இன்னைக்கு விஜய அரசியல் பண்றாரு. இது ஜனநாயக படத்துக்கு வசூலுக்கும் எம்ஜிஆர் தான் நான் எம்ஜிஆர் மாதிரின்னு அந்த இதை தூக்கிட்டு வர்றாரு. ஆனா நடுவில் தூக்கிட்டு வந்தாரு சார். நடுவில் தூக்கிட்டு வந்தாரு. சரி, நடுவில் தூக்கிட்டு வர்றாரு. ஆனா சீமான் என்ன சொல்றாரு? எம்ஜிஆர் மலையாளி மேனன், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துன்னா தமிழர்களுக்கு ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்ற மாதிரி ஆதி தமிழர்களுக்கும் பரவலா வாழக்கூடிய தமிழ் சமூகங்களுக்கும் வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்களுக்கும், அவங்க தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க, வண்ணார் நாவிதர் குயவர், இவங்களுக்கும் சமூக நீதி கிடைச்சிடும்னு சீமான் சொல்றாரு. அப்ப இந்த சமூகங்களுக்காக யார் பேசுறா? இந்த சமூகங்களை யார் கேண்டிடேட்டா போடுறார்? குயவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் தான் நார்கோயில்ல சீமான் கேண்டிடேட்டா போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி திருச்சியில ஒரு நாவிதர் சமூகத்தை சேர்ந்த ஒரு கேண்டிடேட்டா போடுறாரு. வண்ணார் சமூகத்தை சேர்ந்த பெண்மணியை கோயம்புத்தூர்ல கேண்டிடேட்டா போடுறாரு. இப்படி ஒரு போயரை கேண்டிடேட்டா பொள்ளாச்சியில போடுறாரு. அப்போ இந்த சமூகங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் யார் கொடுக்குறா? அப்போ இந்த சமூகங்களின் இஷ்யூஸை யார் எடுத்து பேசுறா? எடப்பாடி பழனிசாமியும் சட்ட அமைச்சர் சி வி சண்முகமும் இந்த மக்களுக்கு செய்த அநீதியை யார் எடுத்து பேசுறான்னு பார்த்தா அது சீமான் தான். எண்ணி கொடு, அளந்து கொடு, ஜாதிவாரி கணக்கெடுத்து கொடுங்கிறத தெளிவா பேசுறாப்புல. அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத மலையாளி எம்ஜிஆரையும் கலைஞர் அவர் தெலுங்கர்னு சொல்றாரு. அவர் கருத்து அவர் வந்து தெலுங்கர்னு சொல்லி 2 பேரையும் அடிச்சு பேசுறாரு. அப்ப இந்த மக்களுக்காக தெளிவா சீமான் இருக்கிறார். ஸோ இந்த மக்களுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. இப்படிதான் கன்ஷிராம் வந்து பீகார்ல, கன்ஷிராம் வந்து யூபியில் வளர்ந்தாரு, பீகார்ல நிதிஷ்குமார் வளர்ந்தாரு. இன்றும் நிதிஷ்குமார் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. அப்போ இந்த மக்கள் வாக்க பெற்ற இந்த மக்களுக்கு முதல்வராட்டு சீமான் தான் இருக்கிறாரு. அவங்க சீமான் எழும்பி வந்தாதான் நாம அதிகாரத்துல வர முடியும்னு அந்த மக்கள் நினைக்கிறாங்க. அதுல அரசியல் அறிவு பெற்றவங்க சீமானை கைவிட்டா நம்ம சமூகங்களுக்கு வந்து வேற குரல் கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க, நம்ம ஒரு ஓட்டு போடக்கூடிய சோமாட்டு ஆயிரும், நம்மளை மதிச்சு பேசுறது சீமான் தாங்கிறதுல அவங்க முன்னெடுக்கிறதுனால அந்த மக்களவை தேர்தலே 4வது வந்த ஒருத்தர் 8 விழுக்காடு வரார். இப்போ பிரசாந்த் கிஷோர் 3வது வந்தவரே 23 விழுக்காடு இது கருத்து கணிப்புல வந்தது. நிஜத்துல 3.5 போயிட்டார். 3வது வந்தவரை போயிட்டார். அப்போ இஷ்யூன்னு வரும்போது நமக்காக இவர் நிக்கலன்னு சொல்லும் போது அந்த மக்கள் ஓடிடுறாங்க. பொதுவா வரணும்னு ஒரு அதிருப்தி இருக்குது.
இப்போ விஜய் மேலேயே ஒரு அபிமானம் மக்களுக்கு இருக்குது. ஏன்னா திமுகவும் அதிமுகவும் நம்ம ஜாதிகளுக்கு எதுவும் பண்ணல, விஜய் வந்தா பண்ணுவாருங்கிற ஒரு அபிமானம் இருக்குது. ஆனா விஜய் எந்த இஷ்யூவும் பேச மாட்ட போறதில்லை. ஆனா இந்த மக்களுக்காக களத்துக்குள்ள இருக்க போறது சீமான் தான். 214 போடக்கூடிய கெப்பாசிட்டி சீமான் தான். நிரந்தர சக்தியாட்டு இருக்க போறது சீமான் தான் சொல்லும் போது விஜய மாற்றா நினைச்சு கற்பனையில உள்ள ஆஸ்பிரேஷன்ஸ் ஓட்டர்ஸ் கூட நிஜத்துல சீமானுக்கு தான் வரும். அது களம் அமையும் போது சீமான் அந்த மக்களை தன்வசம் திருப்பிடுவார். எப்படி 1 விழுக்காடுல இருந்த ஈரோடு கிழக்குல 6.3க்கு போனாரோ இப்ப 8 விழுக்காடுல இருக்கிறவர் 17 விழுக்காடுக்கு தெளிவா போயிருவார். 8 விழுக்காடுல இருக்கிறவர் 17 விழுக்காடுக்கு தெளிவா போயிருவார். எப்படி நான் அதை சொல்றோம்னா, பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி வேணும்னு சீமான் மட்டும்தான் கேட்கிறார், எடப்பாடி கேட்கல. அப்போ அந்த மக்கள் வந்து சீமானை தான் நம்புவாங்க. நமக்கு காமராஜ் வந்ததும் எண்ணிக்கை அடிப்படையில் கொடுத்தாரு, அப்புறம் முத்தமிழர் கலைஞர் 74 கொடுத்தாரு, 89 கொடுத்தாரு, அதுக்கப்புறம் யாருமே கொடுக்கல. அப்போ அந்த மக்களை நம்பி அந்த மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்து அந்த வாக்குகளை கேட்கிறாரு சீமான். அந்த மக்களை எம்ஜிஆரை காட்டி அந்த வாக்குகளை கேட்கிறாரு விஜய். அப்ப அந்த மக்களுக்கு விஷயம் தெரியும் போது களத்துக்குள்ள சீமான் தான் நமக்காக உறுதியா நிற்கிறாரு, விஜய் எம்ஜிஆரை காட்டி நம்மளை ஏமாத்த பாக்குறாருன்னு அவங்களுக்கு தெரியும் போது நம்ம நன்மைக்கு சீமானுக்கு ஓட்டு போட்டாதான் நம்ம அதிகாரம் கிடைக்கும், முக்கியத்துவம் கிடைக்கும், சீமான் தான் நமக்கான அரசியலை முன்னெடுக்கிறாருன்னு அந்த மக்கள் உணர்வாங்க, சீமானை ஆதரிப்பாங்க. அதே மாதிரி பிராமணர்கள், இன்னைக்கு 6 பிராமணர்களை சீமான் கேண்டிடேட்டா போடுறாருன்னு இவன் தம்பி சேதுராஜன் ராமலிங்கம் பாக்கியராஜ் சேதுராமலிங்கம் பாக்கியராஜ் அந்த தம்பி இன்னைக்கு ஹிந்து பத்திரிகையில ஒரு தம்பி பாக்கியராஜ் ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல. அப்போ சீமான் 6 பிராமணர்களை போடுறாருன்னு தெளிவாகும் போது மற்ற கட்சிகளும் பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ பேசிக்கலா பிராமணர்களுக்கு யாரால முக்கியத்துவம் வருது? அதிகாரத்துல இருந்து வீழ்த்தப்பட்ட பிராமணர்களுக்கு சீமான் தான் அந்த 6 கேண்டிடேட் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அப்ப சீமான் முக்கியத்துவம் கொடுக்காத வர தென் சென்னையில கூட பிராமணர்களை பிஜேபி கேண்டிடேட் போடல. பாரதியாருக்கு பாரதத்தினாவை பிஜேபி கூட கேட்கல, சீமான் தான் கேட்கிறாருன்னு எத்தனையோ பிராமண சகோதரர்கள், ஆதன் விஜய் அஸ்ட்ராலஜர், அவர் புதியகத்திலே அந்த தம்பி பண்றாரு. அண்ணா சீமான் அண்ணா தானே சொல்றாரு, நான் சொல்றேன்னு சீமான சொல்றேன்னா நான் சீமான் அண்ணா பாக்குறேன், எங்க சமுதாயம் எல்லாம் பெருமைப்படுறான்னா நாங்க சீமான் அண்ணா புழுக்கத்திலையும் இதுல இருந்த அண்ணனுக்கு எங்களுக்கு ஓப்பனா எங்களுக்காக சீமான் அண்ணா பேசுறது எங்களுக்கு மெய் சிலிக்க வைக்குதான்னு ஆதன் விஜயன் ஒரு அஸ்ட்ராலஜர், பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர், பெரிய நேஷனலிஸ்ட், மோடி சப்போர்ட்டர், பெரிய தேசிய அளவிலான பல புரோகிராம்கள் எல்லாம் பெரிய அளவில் நடத்தினவரே சீமான் இந்த இதை சொல்லும் போது அவர் சொல்றாரு. அப்போ எவ்ரிபடி ஆஸ்பயர் நம்ம கம்யூனிட்டிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும்னு அந்த அரசியல் அதிகாரத்தை இழந்த சம்பவங்களையும் அரசியல் அதிகாரத்துக்கு வர துடிக்கக்கூடிய சம்பவங்களையும் இணைச்சி கன்சிடாம் பாணி ஸ்ட்ராட்டஜியை சீமான் தான் பண்றாரு. இதை எந்த ஊடகமும் சொல்லல. ஆனா நாம் தமிழர் வேட்பாளர்கள் 214 பேரும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருவாங்க. அப்போ விஜயை மாற்றா நினைக்கிறவங்க கூட விஜய் நமக்கான மாற்று இல்லை, விஜய் கல்ட்டு எவனுக்கும் இல்லாத கல்ட்டு மாற்று, விஜய் தான் சீமான் தான் நமக்கான மாற்றுங்கிறத அவங்க உணர்வாங்க. அப்போ அந்த அரசியல் கமலஹாசனை வச்சு முன்னெடுக்கப்பட்ட மாற்றுங்கிற வாக்கு சீமானுக்கு வந்தது மாதிரி விஜயை பற்றி ஆஸ்பிரேஷனல் விழல மாற்றுன்னு மக்கள் கருதக்கூடிய வாக்குகள் ரியாலிட்டியில களத்துல 214 போட்டு துணிச்சலோட இந்த மக்களுக்காக தெளிவா நிற்கக்கூடிய சீமானுக்கு வரும். அதுதான் எடப்பாடி பிசிவி சண்முகத்தால பாதிக்கப்பட்ட 10 விழுக்காடு எம்பிசி சமூக மக்களும் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு கூடுதல் அதிகாரமான 20 விழுக்காடு இருக்காங்க, அவங்க வாக்குகளும் சீமானுக்கு பெரிய அளவுல வரும். இதுல எதிர்த்தரப்பு ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகும், அருந்ததியர் பிறமொழியாளர் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகும். இது ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான். இந்த பரையர் தேவேந்திர குல வேளாளர் அருந்ததியர் இதுல போகும். ஒருவேளையில விஜய்க்கு துணிச்சல் இருந்ததுன்னா ஜான அரிக்கசாமி ஆதவர்ஜுனாவும் ரவீந்திரன் துரைசாமி சொல்றது நியாயம்தான், சரத்குமார் இப்படிதான் காலியானாரு, சீமானுக்கு இவரு கமலஹாசனுக்கும் இஷ்யூ இல்லாம இது பல இடங்கள்ல கிராம பகுதியில் 1 விழுக்காடு ஓட்டு தான், நகர்ப்புறத்துல தான் 15 விழுக்காடு ஓட்டு, சினிமாவை பார்த்து மக்கள் ஒன்றும் ஈஸியா ஏமாந்துட மாட்டான், அதனால நம்மளும் இஷ்யூ எடுக்கணும்னு அவர் எடுத்தா தமிழ் ஜாதிகளான பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு ஸ்டாலின் 5 விழுக்காடு கூட்டி கொடுக்காதது தவறுங்கிற இஷ்யூவை எடுக்கலாம். என்ன விளைவாகும்னா ஒட்டுமொத்த அருந்ததியர்களும் பிற மொழி சகோதரர்களும் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆயிடுவாப்புல. ஸ்டாலின் அதை தான் கொங்கு மண்டலத்துக்குள்ள எதிர்பார்த்து பண்றாரு. 2024க்கு பிறகு நடந்த தேர்தலிலே அருந்ததியர் சமூகம் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் பலனடைஞ்சாங்க புள்ளி உரத்தை தான் ஸ்டாலின் கொடுக்குறாரு.
இப்பவும் கூட 2009 இருந்ததை விட 20 மடங்கு இன்ஜினியர்கள் வந்து அருந்ததியர் சமூகத்துக்கு வந்திருக்காங்கன்னு கொடுக்குறாப்புல. அருந்ததியர் இளைஞர்கள் இதை உணர்றாங்க. கலைஞரை தெய்வமாட்டே செலவச்சு அருந்ததியர் மக்கள் கும்பிடுறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல கையை வெட்டினாலும் ரெட்டலையை மாற்றி போட மாட்டேங்கிற அந்த மக்கள் இப்போ ரெட்டையில சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி சிவி சண்முகம் கையில் கிடச்சிக்கிட்டு நம்ம சமூக நீதி சூறையாடக்கூடிய இந்த சிம்பலுக்கு நம்ம வாக்களிச்சா நம்ம உரிமை பெயருன்னு அவங்க உதயசூரியன் பக்கமே திரும்பிட்டாங்க. இது மேற்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. அதுக்கு எதிர்வினையாட்டு யாருமே ஆற்றதுக்கு இல்லை. எடப்பாடி கூட அருந்ததியர் இருந்தாதான் ஜெயிக்க முடியும், கொங்கு வேளாளர் பிளஸ் அருந்ததியர்னு ஜெயலலிதா கருத்தை குப்பை கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு அருந்ததியர் பக்கம் நான் தான் இதை சட்டப்படி கொண்டு வந்தேன்னு அதை விட்டுறக்கூடாதுன்னு எடப்பாடி தன்னோட நகர்வுகளை செய்கிறாரு. அப்போ இதுக்குள்ளதான் அரசியல் இருக்குன்னு தெரிஞ்சு சீமானும் வந்து தெளிவா 20 விழுக்காடு பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக நிற்கிறாரு. கிறிஸ்தவ இதுல வந்து விஜய் கிறிஸ்தவ வேளாளர் வந்து கிறிஸ்தவ வன்னியர் ஜான்குமாருக்காக லாகா இல்லைன்னு புதுச்சேரியில் பொங்கி எழுந்தாரு. அதை அண்ணாமலை லாக் பண்றாரு. திருப்பரங்குன்றத்தில் படத்தை ஜனநாயகம் படத்தை இந்துக்களும் பார்க்கணும் முஸ்லீம்களும் பார்க்கணும், இது நான் சொல்றேன், அதுக்காக கருத்து சொல்லாமல் இருக்கிறியாங்கிற ஒரு இதை அண்ணாமலை அடிக்கிறாரு விஜய. இதுலையும் கிறிஸ்தவ இதுகளில் வந்து கல்லறை தோட்டத்தில் கிறிஸ்தவ அட்டவணை பிரிவுசவர்கள் பறையர் தேவேந்திர குல வேளாளர் அருந்ததியர்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க. கிறிஸ்தவ இன்ஸ்டியூஷன்ல அவங்களுக்குள்ள வேலை வாய்ப்புல அநீதி இழைக்கப்படுது. கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல அவங்களுக்குள்ள பிஷப் பதவிகளுக்கு வந்து பெரிய அளவில் கொடுக்கப்படலை. எண்ணிக்கையில் அதிக கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் அந்த பதவிகள் கொடுக்கப்படலைங்கிறத அவங்க போர்க்கடி தூக்குறாங்க. அதை சீமான் அறிக்கையா கொடுக்குறாரு. ஸோ அப்போ கிறிஸ்தவத்திலேயே வந்து அந்த விளிம்பு நிலை கிறிஸ்தவர்களுக்காகவும் இடைநிலை கிறிஸ்தவர்களுக்காகவும் சீமான் தான் இதுல குரல் எடுப்புறாருங்கிறது மக்கள் மத்தியில போய் சேரும்போது எல்லா தரப்புக்குள்ளேயும் வந்து சீமான் தான் இருக்கிறாரு. எளிய மக்களுக்காக புரோபோவரா ஏழைகளின் துயரங்களை தெரிஞ்ச ஒரு தலைவன் இருக்கிறதும் சீமான் தான் சொல்லும்போது விஜய் சீமான் கம்பாரிசனே. விஜய் வந்து மேனாமணிக்கியா சரத்குமார் மாதிரி ஒரு நிலைப்பாடு இல்லாம தெளிவு இல்லாம நிற்கிறாரு. சீமான் கிளாரிட்டியோட எளிய பிரிவு மக்களுக்காக நிற்கிறாருன்னு சொல்லும்போது கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் எளிய பிரிவு மக்கள் மத்தியில சீமானை பெருசா கொண்டு சேர்த்தது மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசனும் எளிய பிரிவு மக்கள் மத்தியில பெருசா கொண்டு சேர்க்கும். விஜய் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை அகற்றுன்னு சினிமாவில் தான் பேசுவார். சீமான் தான் மேல்வாதி மங்கலம் ஆலய நுழைவுக்காக களத்துக்குள்ள நிற்பாருன்னு சொல்லும்போது மாற்றம் பண்ண விரும்பக்கூடிய எளிய பிரிவு மக்களோட வாக்குகள் வந்து சீமானுக்கு தான் வரும். அந்த அடிப்படையில தான் விஜய் களத்துக்குள்ள வர்றது 4 முறை போட்டி ஆகிறது சீமானுக்கு பெரிய கெய்னா வருங்கிறத நான் ஆணித்தரமா சொல்றேன். அதை நாம் தமிழர் தம்பிகள் நாம் தமிழர் பிரச்சாரர்கள் வந்து பெரிய அளவுக்குள்ள தேர்தல் களத்தில் கொண்டு போவாங்க. அமைப்பு பலம் இல்லாத வேட்பாளர் இல்லாத விஜயால அதை முன்னெடுத்து சாதிக்க முடியாது. அதில் விஜய் தோத்து போவார். ஸோ இந்த உறுதியாக நிலைப்பாட்டோட இருக்கக்கூடிய சீமான் இந்த தேவையான மக்களுக்காக சீமான் போராடும் போது அந்த மக்கள் சீமானை ஆதரித்து அவங்களும் அரசியல் வளர்ச்சி பெற்று சீமானையும் பெரிய தலைவராக உருவாக்கி விடுவாங்க. அது கர்சிராமுக்கு அப்படிதான் நடந்தது, நிதிஷ்குமாருக்கு அப்படித்தான் நடக்குது, சீமானுக்கு இப்படிதான் நடக்குங்கிறத ஆடிட்டர் குருமூர்த்தியே பிஎம்ஓல ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. மோடியும் இதை ரொம்ப அவரோட பார்க்குறாரு. இதுல இன்னொரு அரசியல் சூட்சமும் இருக்குது. எப்படி வருதுன்னு அது காலம் தான் போய் சொல்லலாம். நீ நிரூபிச்சா பலத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். விஜயகாந்த் நிரூபிச்சாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. பவன் கல்யாண் நிரூபிச்சாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. அல்லு அர்ஜுன் நிரூபிக்கல, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. சிவாஜி நிரூபிக்கல, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. இதுதான் இதுல உள்ள தாற்பயம். இதுல ராதிகா ஜெயலலிதாவோட பெரிய கூட்டம் வந்தது 89ல. ராதிகாவால கலைஞருக்கு ஓட்டுன்னு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சதா? இல்ல. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. ராதிகா ஒரு க்ரோட் புல்லர். கேடட்ஸை வைப்ரண்ட் ஆக்கி விட்டாங்க. வெற்றி கூட்டணியில 38 விழுக்காடு பலம் கொண்ட கூட்டணியில பிரச்சாரம் பண்ணி 38 விழுக்காடு ஓட்டை மெயின்டைன் பண்ணாங்க. வடிவேலு என்ன பண்ண முடிஞ்சது? ஒண்ணும் பண்ண முடியல. என்ன பெரிய கூட்டம் வந்தது. பாக்கியராஜ் ஜெயித்தது. இதே ஓட்டை தான் திமுக அதிமுக காங்கிரஸ் கூட்டணி 77 எடுத்துட்டானே. சாவு நோவில் அந்த ஓட்டை எடுக்கல, என்ன பெரிய விஷயம். எம்ஜிஆருக்கே வராத கூட்டம் பாக்கியராஜுக்கு வந்து தூத்துக்குடியில எல்லாம். எந்த நடிகருக்கும் வராத கூட்டம் பாக்கியராஜுக்கு வந்தது. அதிமுக காங்கிரஸ் சேர்ந்தாலே அந்த ஓட்டு வருமே. அதைத்தான் திருநாக்கரசன் விவரமானவர், அறிவுள்ளவர், அறகுறை இல்லை. ரங்கராஜ் பாண்டே போன்ற அறகுறைகளுக்கு திருநாக்கரசனுக்கு அறிவு ஆற்றல் இல்லை. அரசியல் கடத்துல உள்ள அறகுறைகள் இவங்க ஜோதிமணி, மாணிக் தாகூர், டாக்டர் தமிழிசை போன்றவங்களுக்கு அறகுறையா இருக்காங்க. திருநாக்கரசன் விவரமா இருக்கிறாரு. கையில வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுன்னு திருநாக்கரசன் ரொம்ப விவரமா இருக்கிறாரு.
அப்போ இந்த இடத்துக்குள்ள விஜய் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நிரூபிச்ச ஓட்டை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ மக்களவையில் நிரூபிச்சிருப்பாருன்னா அதை இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இவர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிரூபிச்சாருன்னா அவர் பார்லிமெண்ட்ல ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ விஜய்க்கு செய்ய வேண்டியது தன் ஓட்டை விஜய் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ப்ரூவ் பண்ணதுக்கு எம்ஜிஆர் எடுக்கிறாரு, செங்கோட்டை அண்ணன் எடுக்கிறாரு, அது பாராட்டத்தக்கது. விஜயகாந்த் 2006 ஓட்டை ப்ரூவ் பண்ண மாதிரி விஜய் ஓட்டை ப்ரூவ் பண்ணணும். ஓகே சார், பல்லர் கேள்வி தெளிவாக நேரத்தில் இருக்கேன்.